நாளைக்கு என்ன புதன்கிழமை தானுங்க? ஆமா டெய்லர். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்ல நாளும் அதுவுமா சிங்கர் மிஷின் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ இந்த காளியின சரித்திரத்துல கடைசி வரைக்கும் உங்க பேர் இருக்கும். 10 நாள் பொறுத்துங்க டெய்லர், கட்டாயமா வாங்கி தரேன். பாட்டில கொடுத்து மிச்ச சில்லறையங்கடா. பாட்டில் கொடுத்தா தான் பாக்கி 1 ரூபாய் கொடுப்பாங்க. அத்தி ஊத்த மாதிரி நம்ம சம்சாரம் இன்னைக்கு தோசை சுடுறேன்னு சொன்னா சட்னி அரைக்கணுமா? பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வாங்கி கொடுத்துரு. ஆமா டெய்லர், எங்க 2 நாளா உங்க ஆளையே காணோம். அதானே எனக்கு ஒண்ணும் புரியலைங்களே. கிணத்துல போட்ட கல்லாட்டமா ஒரு அசைவியும் காணா? கொஞ்சம் இருங்க, சின்ன பிட்டு நிக்குது, அத விசாரிப்போம். பாபு, இங்க வாராஜா. அடி என்ன பெத்தாளு, என் கண்ணில் இங்க வாமா. வாராஜா, வாமா, வா வாகண்ணா, வா வா. என்ன சாப்பிட்டியா ராசா? நீ சாப்பிட்டுருப்பிய, வயிற்ற பார்த்தாலே தெரியுது. என் கண்ணு அம்மா என்ன துணி தைக்குதா ராசா? இல்ல, எங்க அக்காவுக்கும் எங்க அம்மாக்கு என்னமோ சண்டை. எங்க அக்கா இனிமேல அம்மாவை துணி தைக்க வேண்டாம்னு சொல்லிச்சு. எங்க அக்கா இனிமேல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிச்சு. இப்போ வேலைக்கு போயிருக்கு. என்ன பெரிய பொம்பளை மாதிரி புடவெல்லாம் கட்டியிருக்கேன். வீட்டுல என்ன தகராறு? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு வேலைக்கு போறியாம? இனிமே தயவு செஞ்சு நீங்க என்ன பார்க்க வராதீங்க. அப்ப இதான் உன் கடைசி முடிவா? இது என் பொண்ணோட முடிவு. இதுக்கு நான் கட்டுப்பட வேண்டிய நிலைமையில இருக்கேன். நிதானமா யோசிச்சு சொல்லு பார்வதி. மற்றவங்களுக்காக பேருக்கு ஒரு தையல் மிஷினை வச்சுக்கிட்டு உன் குடும்பத்துக்கு இந்த 7-8 வருஷமா ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். உன் பொண்ணோட 100 ரூபாய் வருமானமே உன் குடும்பத்துக்கு சரியா போகும்னு நினைக்கிறியா? சரி பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். என் பொண்ணு வர்ற நேரம் ஆச்சு. தயவு செஞ்சு புறப்பட்ட. போறதுக்கு முன்னால கொஞ்சம் மனசுல பட்டதை சொல்றேன். நீ என் கூட பழக ஆரம்பிச்சது உன் அனுபவத்தில் எடுத்த முடிவு. என்ன வரவேணாம்னு உன் பொண்ணு சொன்னது அவசரத்தில் எடுத்த முடிவு. இந்த ஊர் உலகத்தை பத்தி உன் பொண்ணு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அனுபவம் வரணும்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த குடும்பம் நிலைச்சிருக்கிறது விதியை பொறுத்தது. வர்றேன். இந்த வாசலுக்கு வந்துதான் நான் உதவி செய்வேன்னு நினைக்காத. வீதியில நின்று அதை செய்ய தயாரா இருக்கிறேன். தேவைன்னா தாராளமா தகவல் கொடு.
சின்ன ரிப்பேரு அதான். என்னையா சின்ன ரிப்பேரு? ஐயோ அந்த அம்மா சொல்ற காலம் இல்ல இல்லையா தொடர்ந்து பேசிக்கிட்டு போய் அந்த பக்கம் போய் இருக்க போய் இந்நேரத்துல எங்கடா போயிட்டு வர? தெரிஞ்ச பையன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பையன் வீட்டுக்கா பொண்ணு வீட்டுக்கா? ஆமா 3 நாளா காலேஜுக்கே போலியாமே. எப்ப பாரு ஏதோ ஒரு டெய்லர் கடையிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கியா? அந்த கடைக்கு எதிர் வீட்டு பெண்ணோட ஊரை சுத்திட்டு இருக்கியா? இதெல்லாம் நிஜம்தானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, சும்மா யாரோ வேணும்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. மத்தவங்க சொல்றது இருக்கட்டும், இப்ப நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டு. செல்விக்கும் உனக்கும் கல்யாணங்கிற விஷயத்தை நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அதை விட்டுட்டு வேற அபிப்பிராயத்துல நீ ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா என்னால ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. ஹலோ வாங்க சார், உட்காரு. இன்னைக்கு காலேஜ் லீவுங்களா சார்? நான் போகல. உடம்புக்கு ஏதாவது சரியில்லைங்களா? மனசு சரியில்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. டைலர் கடைக்கு எடுத்த வீட்டுல சரோஜன் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அத நீங்க லவ் பண்றீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப நாளா தெரியுமா? தயவு செஞ்சு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு தான் என்கிட்ட பேச மாட்டேங்குது. நான் வேணா என்ன எதுன்னு விசாரிச்சு சொல்றேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு நிமிஷம் இங்க வா சார். என்ன திமிர்னாவ என்கிட்ட இப்படி பேசுவான்? எல்லாம் பெரிய புரட்சி பண்றதா நினைப்பா உனக்கு? என்ன நடந்தாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்க போறதில்லை. செல்விக்கு எனக்கு கல்யாணங்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் அந்த சரோஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் சொன்னேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, அடிக்காதீங்க. என்ன திமிர்னாவ என்கிட்ட இப்படி பேசுவான்? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.